பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலே அந்த 18வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 18ஆம் வசனம், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உத்தமர்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு முன்பாய் நடக்கக்கூடியவர்கள், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் உத்தமர்கள். உத்தமர்களுடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது இன்னொரு காரியம் எப்படி சொல்லுது அப்படின்னா, உத்தமர்களின் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. அதாவது கர்த்தருக்கு முன்பாய் நடக்கக்கூடியவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கக்கூடியவர்கள், தேவ சித்தத்தின்படியே நடக்கக்கூடியவர்களை வாழ்நாள் முழுவதும் தேவன் அவர்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம அதே வசனத்தில் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். உத்தமருடைய சுதந்திரம் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற சுதந்திரம் அது அழிந்து போவதில்லை. என்றென்றைக்கும் அவங்க வாழ்க்கையிலே, உத்தமருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில் அது நிலைத்திருக்கும், நிலைத்திருக்கக்கூடிய சுதந்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக தொடர்ந்து அந்த 37:19 வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஆபத்து காலத்திலே கைவிடப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபத்து காலத்திலே அவர்கள் கைவிடப்படுவதில்லை, தேவன் கைவிடாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பஞ்ச காலத்திலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதே வசனத்தில் பஞ்ச காலத்திலே அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே நாட்களில் உத்தமர்களை வாழ்நாள் முழுவதும் தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். அவர்களுடைய சுதந்திரம் நிலைத்திருக்கும், என்றென்றைக்கும் இருக்கும், நிலைத்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபத்து காலத்திலே அவர்கள் கைவிடப்படுவதில்லை, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பஞ்ச காலத்திலே அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலே உன் ஆத்துமாவே திருப்தியாக்கி. எவ்வளோ வறட்சி, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவு இக்கட்டான காலங்களாய் நாட்களாய் இருந்தாலும் கூட, வறட்சியான பஞ்ச காலங்களாய் இருந்தாலும் உத்தமர்களை தேவன் திருப்தியோடு நடத்துகிற ஒரு தேவன். ஆகவே நாட்களிலே உத்தமர்களை தேவன் அறிந்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் தேவன் அவர்களை பாதுகாத்து அவருடைய சுதந்திரத்தை தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துவதில் அவர் உண்மை உள்ள ஒரு தேவன். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உத்தமர்களுடைய நாட்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு முன்பாய் நடக்கிற, உம்முடைய வார்த்தையின்படியே நடக்கிற, உம்முடைய சித்தத்தின்படியே நடக்கிற உம்முடைய ஜனத்தை, உம்முடைய பிள்ளைகளை வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்து அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நிலைத்திருக்க பண்ணுகிற கர்த்தர், ஒவ்வொரு நாளும் திருப்தியோடு நடத்துகிற தேவன், நம்ம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.